ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு குட்டி டிஐஎம்எல் விலாக் தான். ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி வழக்கம் போல் தான் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்ம இட்லி மாவு இல்லைன்னா நம்ம வீட்டில் சுத்தமாக வேறு என்ன செய்யறதுன்னே தெரியாது. இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா மார்னிங் இட்லி பண்ணிட்டு ஈவினிங் தோசை பண்ணிக்கலாம், பணியாரம் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு பெருசாக கஷ்டப்படாத மாதிரி இருக்கும். லைக் ஈஸியாகவும் முடிஞ்சிடும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவும் தேவையில்ல, கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இது இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். உப்புமா, அப்புறம் சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணாலும் 2-3 நாள் பண்ண முடியுது. கிச்சடி ஏதோ ஒன்று, இடியாப்பம் ஏதாவது பண்ணால் கூட இட்லி தோசை மாவு இல்லைன்னா அது என்னமோ கஷ்டமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் அப்படி தான். இட்லி தோசை மாவு இல்லைன்னா என்னவோ சமைக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லாத மாதிரி, வீட்டில் மல்லிகை பொருளே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். வேறு என்னடா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வந்துடும். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான், எங்கள் வீட்டில் அப்படி தான். ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம், இது இருந்தால். தோசை சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுப்பாங்க. இதுவே நம்ம உப்புமா சாப்பிட்றேன்னா, உப்புமா எனக்கு வேண்டாமே, இப்போ வா உப்புமாவா, காலையிலே வா சப்பாத்தியா, அப்படி போயிடும். இட்லியா தோசையா மார்னிங்காக சாப்பிட்டுப்பாங்க, நைட்டும் சாப்பிட்டுப்பாங்க. அண்ட் நம்மளுக்குமே வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். யோசிக்கிற வேலையும் கம்மி, செய்கிற வேலையும் கம்மி. ஸோ அதுவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இட்லி தோசை மாவு மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருக்கும். ஃப்ரிட்ஜுன்றது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்க, ஒர்க்கிங் விமன்ஸ்க்கெல்லாம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. அப்படி இல்லைனா கூட நம்ம மாவு வாங்கிட்டு வந்து செஞ்சுப்போம் நிறைய டைமு. அப்படி தான் எல்லாருக்குமே, எங்களுக்கும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு. அப்போ இட்லி மாவு பற்றி பேசியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இன்னொரு கோலம் போட்டு முடிச்சிடலாம் அதுக்குள்ளே. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்னென்னா வாழைக்காய் ஃப்ரை. இந்த தவா ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல, சேம் ரெசிபி தான். அப்படியே ஃபிஷ் ஃப்ரைக்கு பதில் வாழைக்காய் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்ல, அமாவாசை, கிருத்திகை அந்த மாதிரி டைமில் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிஷ் டேஸ்ட் வரும்னு நல்லா போய் சொல்ல மாட்டேன். ஃபிஷ் வேறு, இது வேறு டேஸ்ட்டு. சும்மா அதுக்கு பதில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேணால் டேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை வந்து நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வராது. எதுவுமே இப்போ எப்படி சொல்கிறது, மட்டன் கோலா வர்ற மாதிரி நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணுறோம், அது மட்டன் டேஸ்ட் வருமானம் வராது. சும்மா ஐயோ சாப்பிடலையே அப்படின்னு நம்மளுக்கு கஷ்டம் தராமல் இருக்கிறதுக்காக அப்படி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவுமே. சரி வாங்க, கோலாலாம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு நான் சொன்னல, இட்லிக்கு மாவு ஊற வைக்கலைன்னா அவ்வளோதான். இட்லி அரிசி போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அப்போ ஈவினிங்கு நம்ம அரைச்சி வச்சோம்னா நெக்ஸ்ட் டேக்கு கரெக்டாக இருக்கும். மார்னிங் ஃபஸ்ட்டு இது ஊற வச்சிடலாம். இன்றைக்கே இட்லி மாவு இல்லை, ஸோ கஷ்டமாயிருச்சு. ஸோ நம்ம ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன வேலைன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சிலவங்க வந்து 3:1 ரேஷியோவில் வைப்பாங்க. பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, அப்புறம் ஒரு இது வந்து உளுந்து. ஒரு சிலவங்க வந்து இட்லி அரிசி போடாமல் பச்சரிசி, நார்மல் பச்சரிசி, வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸு, அதுக்கப்புறம் பச்சரிசி போட்டுப்பாங்க. அந்த மாதிரி பச்சரிசி, நார்மல் நம்ம ரைஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பச்சரிசி, அப்புறம் உளுந்து, அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஒரு சிலவங்க ஃபுல் இட்லி மாவுக்கு வந்து இட்லி அரிசியே போடுவாங்க. ஒரு சிலவங்க ஃபுல்லு நம்ம சாப்பாட்டு அரிசியே போடுவாங்க. நம்மளுக்கு எப்படி முடியுதோ அப்படி நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு எது செட் ஆகிற மாதிரி இருக்கோ அதுவே சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நான் வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே சும்மா எப்படி தொக்கு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து அந்த தொக்கை அரைச்சி வச்சுட்டு சைட் பை சைடு வந்து நான் வந்து வாழைக்காவை தவாவில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி பண்ணேன். நல்லா தான் இருந்தது. எப்படி சொல்கிறது, இப்படியே சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு எடுத்துட்டோம்னா இதை விட தின் ஸ்லைஸ் பண்ணி இந்த கர்ட் ரைஸ்க்கு அந்த மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் காரமாக இதில் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது அந்த கிரேவி மாதிரி பண்ணலாம். ரைஸ்க்கு நான் வேறு லைக் எப்படி ரசம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கிரேவி மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் இந்த கிரேவி மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ரசம் மட்டும் பண்ணிவிட்டு இது ஒரு ஃப்ரை மாதிரி கூட பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது வந்து நான் நைட் சப்பாத்திக்கும் வச்சுப்பேன், அதுக்காக தான் அது கிரேவி மாதிரி பண்ணுறேன். ரைஸ்க்கு கொஞ்சம் இப்போ சாப்பிட்டுப்போம், ரசம் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், அதுக்கப்புறம் நைட் சப்பாத்திக்கும் பண்ணிப்பேன், அந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டுப்பேன். அதுக்காக தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்குள்ளே இந்த மழை வர ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏதோ வருது. இது மண்புழு தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லாமல் இருந்தால் நல்லது தான்.
ஆஃப்டர்நூன் மழை வருது, காலையில் மழை வருது, ஈவினிங் வருது, எப்போ வரும் எப்படி வரும்னே சொல்ல முடியல. ட்ரெஸ் கூட காய வைக்க முடியல இதை நம்பி. இந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைமு நான் விலாக் எடுத்துகிட்டே இருக்கேன், எப்படி மழை வந்துருச்சு பாருங்களேன். நல்லா வெளிச்சமாக இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். நல்லா வெளிச்சமாக இருக்குது, சரி வெளிச்சமாக இருக்குது, இருட்டி வந்தால் தானே மழை வரும், லைக் க்ளவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருப்பாக மாறி அப்படி தானே வரும். இது அப்படியெல்லாம் வரவே இல்லை. என்னவோ சரின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இட்லி மாவு ஊற வச்சோம்ல, அது வந்து அரைச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் எப்படின்னா போட்டுக்கலாம். ஒரு சிலவங்க கிரைண்டரில் போடும்போது ஒன்றாவே போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட போடலாம். நம்ம இஷ்டம், எது ஃபஸ்ட் அரைச்சிக்கலாம் எது லாஸ்ட் அரைச்சிக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா தானே மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அரைச்சிட்ருக்கேன். அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அரைச்சி எடுத்து வச்சுட்ருக்கேன். இதை அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பிளேஸில் வச்சா அந்தளவுக்கு பிடிக்காது. கொஞ்சம் வார்மாக இருக்கிற பிளேஸில் வைங்க. இந்த மழை சீசன் டைம்லலாம் உங்கள் வீட்டிலே எது கொஞ்சம் வார்மாக இருக்கணும் உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும், அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா புளிச்சு வரும். நெக்ஸ்ட் டே இது புளிக்காமல் போயிடுச்சுனாலும் நம்ம கஷ்டப்பட்டு அரைக்கிறதே நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான். புளிக்காமல் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வார்மாக இருக்கிற பிளேஸில் வைங்க. ஏதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்ங்க. மோஸ்ட்லி தெரியும் எல்லாருக்கும். யாராச்சும் இப்போ தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேங்க, இப்போ தான் நான் குக்கிங்னா என்னன்னே கற்றுக்குறேன், இப்போ தான் ஏபிசிடி கற்றுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வார்மான பிளேஸில் வச்சா புளிக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரி தெரியாது, அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை அரைக்கலாம். அரைச்சிட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெருசாக அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையுமே இல்லை. நான் டின்னருக்கும் சேர்த்து சப்பாத்தி வந்து ஒரு ஈவினிங் டைம்லேயே பண்ணிட்டேன். ஈவினிங் கூட இல்லை, அது ஆஃப்டர்நூனே பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாமே. டின்னருக்கும் சேர்த்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வேலையெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. இதை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு போய் படுத்து தூங்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பெருசாக அதான் சப்பாத்தி செஞ்சிடும், அதை வச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் அதை நைட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியது தான். அதுக்கு தான் நம்ம ஒரு சில டைம் வந்து நைட் செய்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம ஆஃப்டர்நூன்னா ஒரு லஞ்ச் முடிச்சு நீங்கள் லஞ்ச் 1க்கு முடிக்கிறீங்கன்னா அப்புறம் 1 or 2 hours கழிச்சு கூட சப்பாத்தி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி எல்லாம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் அப்படி பண்ணலாம். உங்களுக்கு சுட தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா சூடாக தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கொதிக்க இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால நான் அப்படியே செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். Till then, bye, see you soon.